வணக்கம் ஸ்ரீதர். வணக்கம் நேயர்களே. வணக்கம் வாசு. நம்ம இன்றைக்கு கேகேஆர் vs ஆர்ஆர் அந்த மேட்சோட ரிவ்யூ, அப்புறம் பஞ்சாப் கிங்ஸ் vs எல்எஸ்ஜி அந்த மேட்சோட ரிவ்யூ, அப்புறம் எஸ்ஆர்ஹெச் vs டிசி இந்த மேட்சோட ப்ரிவ்யூ, இது மட்டும் மூணு கவர் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம கேகேஆர் ஆர்ஆர் பார்ப்போம். இதோட ஃபர்ஸ்ட் மூமெண்ட்ஸ் என்ன நினைக்கிறீங்க? இந்த கீ மூமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா, கீ மூமெண்ட் பேசிக்கா எல்லாமே ரிவால்வ் அரௌண்ட் இவர் தான், நம்ம ரசல் தான். ரசல் ஆடின ஆட்டம். ஸோ கீ மூமெண்ட் மேட்சை பார்த்தாக்கா நீங்க ரசல் முதல்ல எடுத்துட்ட ஒரு 7 பால் அசஸ் பண்ணார் பாருங்க, அது கீ மூமெண்ட் ஃபார் ஹிம் ஆஸ் வெல் அஸ் ஃபார் த டீம். அது என்னை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங்கோட லாஸ்ட் அந்த இதுதான் கீ மூமெண்ட் நினைக்கிறேன். அது அது கரெக்ட். அது முதல் நான் மேட்ச் ரொம்ப பயங்கரமா மாறினது. அது என்னன்னா, அவ்வளவு அடிச்சோம், கடைசியில லாஸ்ட் பை 1 ரன். அப்போ என்ன ஆகுது? இல்ல அவரு ரிங்கு சிங் கடைசியில நம்பர் ஆஃப் பால்ஸ் ரொம்ப கம்மியா ஆடி நிறைய 2 6 3 6 அடிச்சு இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் அப் பண்ணிட்டாரு இவர் அடிச்சதை விட. அது இட் பிகேம் வெரி வைட்டல் இன் தி எண்ட் ரிசல்ட் இஃப் யூ கம்பேர். இப்போ ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்சஸ்னா யாருன்னு சொல்றீங்க? ஸ்டாண்டர்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆப்வியஸ்லி ரசல் தான். நம்ம தான் பேசிட்டு இருக்கோம். பராக் இல்ல பராக் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இவ்வளவு டேலண்ட் இருக்குன்னு நமக்கு இப்பதான் தெரியுது. இன்னொரு ஆஸ்பெக்ட் ஆஃப் இது ஐபிஎல் பாத்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் கிரியேட் பண்ணிட்டார். நேத்திக்கு 6 பால் 6 6 அடிச்சிருக்காரு அவரு. கண்டினியூஸ்லி இந்த ஐபிஎல் யாருமே அடிச்சு கிடையாது. கண்டினியூஸா ஃபேஸ் பண்ண 6 பால் 6 6 ஸ்ப்ரெட் ஓவர் 2 ஓவர்ஸ்னால தெரியல. ஸ்ப்ரெட் ஓவர் 2 ஓவர்ஸ். பட் ட்ரெவிடிஃபிகேட்டிங் ஆக்சுவலி he has that game and timing. and once again நீங்க பாத்தீங்கன்னாக்கா அந்த செஞ்சுரி போது தூக்கி அடிச்சு அவுட் ஆறது அது நிக்கணும். இப்போ இந்த கான்டெக்ட்ல நான் தமிழ் கமெண்ட்ரி தான் பாக்குறேன், பாக்குறது இல்ல. கேபி அருண் தான் வந்தாரு. அவர் சொன்னாரு, நான் அசாம் ஆடினேன். அப்ப சூரிய வைபவ சூரியவன்ஷி எப்படி 14 வயசு பையனா வந்தானோ அந்த மாதிரி 14 வயசுல இருந்தாரு வராக. அந்த 14 வயசுல இந்த மாதிரி அடிப்பாரு. இது இப்ப நம்ம எப்படி வைபவ பாக்குறோமோ அதே மாதிரிதான் ஆடுவார் பராக. அப்பவே நினைச்சோம் இப்ப இந்தியாக்கெல்லாம் போய் ஆடுவார் இவருன்னு அப்படின்னு சொன்னாரு. ஸோ டேலண்ட் ஹஸ் பீன் தேர். ப்ராபப்லி அசாம் மாதிரி ஸ்டேட்ல இருந்து வந்ததுனால இட் ஹஸ் டேக்கன் லாங்கர் டைம் ஃபார் ஹிம் டு கம் டு தி லைம்லைட். ஐபிஎல் இல்லைன்னா அது கூட வந்திருக்க மாட்டாரு. ஐபிஎல்னால வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். இல்ல என்னோட அப்சர்வேஷன் என்னன்னாக்கா, அதாவது somebody who is having talent வச்சுங்களேன், success percentage has to be not for personal. It's a team game. You have to win the team. இதுலதான் எம்எஸ் தோனி மாதிரி மைக்கேல் எசி மாதிரி பிளேயர்லாம் they stand out. ஈவன் ரிச்சர்ட்ஸ்லாம் ஏன்னா you are able to win the game. That is more important. என்ன தெரியுமா, நம்மளும் நிறைய நம்ம காலத்திலேயே பார்த்துருக்கோம். எக்கச்சக்கமா டேலண்ட் இருக்கும். சும்மா ஒரு 4 6 அடிச்சுட்டு ஒரு 4 அடிச்சுட்டு உள்ள உட்காந்து ஜாலியா இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட அவங்களோட பொட்டன்ஷியலே தெரியலன்னு நினைக்கிறேன். தெரியாதனால இல்ல. இன்னொன்னு என்னன்னாக்கா, அது அவரோட அவங்க ஒரு கீ மொமெண்ட்ஸ்ல என்ன பண்றாங்க, இந்த ரஷ் ஆஃப் பிளட் இருக்குல்ல, அதை they are exhibiting it. they have to have இவ்வளவு பாக்குறோம் எம்எஸ் தோனிய உதப்பட்டாலும் சரி பண்ணாலும் சரி ஒரே மாதிரி தான் இருக்காரு பாருங்க. அதுவே பெரிய விஷயம் ஆக்சுவலி. ஸோ வாட் ஐ எம் ட்ரைங் டு சே இஸ் இவங்கெல்லாம் they have to take a leaf out of. இன்னும் 2 ஓவர் நின்னா வின் இல்ல. அது செஞ்சுரின்னு ஆடணும் அவசியம் கிடையாது, செஞ்சுரிக்கு 6 அடிக்கணும் அவசியம் கிடையாது. தள்ளி இருக்கலாம், 2 தள்ளி இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. 2 ஓடி இருக்கலாமே. அவுட் ஃபீல்டு இவ்வளவு முதலே பேசணும் நம்ம சேசிங் டீம் நல்ல சான்ஸ் அப்படின்னு. இப்போ அவரோட அவுட் தான் டர்னிங் பாயிண்ட் நினைக்கிறீங்களா கேம்ல? இல்ல, அவுட் ஆனது வைட்டலா போயிடுச்சு குரூஷியல் ஜங்ஷன்ல. நீங்க பாத்துங்க, கமெண்டேட்டர் இருந்து எல்லாருமே தட் சீல்ஸ் தி கேம் அப்படின்னாங்களே. இந்த 22 இவர் அடிப்பார் நம்ம நினைக்கவே இல்லையே லாஸ்ட் ஓவர். என்ன பொறுத்த வரைக்கும் டர்னிங் பாயிண்ட் என்ன தெரியுமா, அந்த 20வது ஓவர் வைபவ் ஓவரா கொடுத்துருந்தான். ஆண்ட்ரூ ரசல் போன மேட்ச்ல லாஸ்ட் 20th ஓவர் போட்டாரு. யாருக்கரா நெயில் பண்றேன்னு 6 யாருக்கருக்கு நெயில் பண்ற ரெடியா இருந்தாரு. ஒரு ஓவர் தான் போட்டிருக்காரு. he had scored also. நமக்கு தெரியும் ரசல் கான்ஃபிடன்ஸ் மேன். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 57 அடிச்சிருக்காரு. அந்த இதுல ஹை ஆன் கான்ஃபிடன்ஸ். அவருக்கு தான் 20th ஓவர் கொடுத்துருக்கணும் நானே. அந்த மேட்ச் அவன் போலி இவரை கொண்டு கொடுத்து க்ளோஸா கொண்டு வந்துட்டாரு. இல்ல என்ன பொறுத்த வரைக்கும் அவர் என்ன பண்ணிருக்காங்க, ஆர்ச்சர் சுபான் துபே அடைச்ச மேட்சே இல்ல அவங்க கையிலேயே. they have given up almost. கரெக்ட். இல்ல 18 and 20 போட்டுறணும் ரசல. ஆக்சுவலி என்ன பொறுத்த வரைக்கும் அப்படிதான். நான் ஐ வுட் ஹவ் கான்
another thing, அந்த having bowled Rana 18th over, நீங்க பாத்தீங்கன்னா he was consulting Bravo also, and they wanted to seal the game there. So it was like 30 runs in 12 balls something இருந்தது, 29 runs in 12 balls இருந்தது. அது 7 ரன் ஏதோ கொடுத்தாரு அவரு. அதனால அது வந்து they wanted to seal. Actually it was sealed. 22 runs அடிக்கிறதுங்கிறது வெரி டிஃபிகல்ட். இவர் என்ன பண்ணாரு, வைபவ் டெஸ்ட் பண்ணாரு, சும்மா ட்ரை பண்ணாரு. அவதான் பிடிச்சி அவர் கத்தினார் பாருங்க, ரஹானே கத்தினாரு, வைபவ் அப்படின்னு கத்தினாரு அந்த ஸ்லோ ரன் போட்ட உடனே. என்னத்துக்கு ரிலீஸ் இது பண்ணோம், எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படி அவர் நினைச்சாரு ரொம்ப ஈஸி அப்படின்னு. நோபாலுக்கு போல ஆகினா இன்னும் கஷ்டமா இருக்கும். அது ஒண்ணு. இன்னொன்னு என்னன்னாக்கா, மெனி கீ மூமெண்ட் ஃபார் த கேம் இஃப் யூ சி. இல்ல இப்போ டாக்டிக்கலா என்ன மூவ் பிளேட் ஆஃப், அதான் சி அதுதான் வரணும். டாக்டிக்கல் மூவ் பண்ணது வந்து நீங்க பாத்தீங்கன்னாக்கா என்டையர் மேனேஜ்மெண்ட், ஆக்சுவலி பிராவோ எல்லாருமே, ரிங்கு வாஸ் ஸ்டாண்டிங் அண்ட் எக்ஸ்ட்ரா கவர். ஓகே, ஃபர்ஸ்ட் பால் அடிச்சாரு பாருங்க, லாஸ்ட் ஓவர் 20th ஓவர், செம்ம ஃபீல்டிங். அந்த 2 ரன் அதுவே மொமெண்டம் வந்து அவங்களுக்கு எடுத்தோடனே ஒரு பால் 2 தான் வந்துச்சுனாங்க, மிச்சம் 5 பால்ல 20 ரன் அடிக்கணும். அதே ப்ரெஷர் தான், ஏன்னா 2 6 அடிக்கணும், அது ஒன்று ப்ரெஷரு. லாஸ்ட் பால் வந்து 2 ரன் அடிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது, 3 ரன் அடிக்கணும் அப்படின்னு இருக்கும்போது என்ன ஆச்சுனாக்கா, நீங்க அவங்க என்ன பண்ணாங்க, ரிங்குவை மூவ் பண்ணி மிட் ஆஃப்ல போட்டாங்க. he was not standing at long off in the boundary line, 3/4 நின்றாரு ஆல்மோஸ்ட். எக்ஸிகியூஷன் பிராவோ சொல்லிருக்காரு போல் இருக்கு, ஆனால் அவர் பேசியிருந்தாங்க அதோ they took time. 4th ஆஃப் ஸ்டம்ப்ல யார்கர் இவர் அடிப்பாரு, இவர் பிடிப்பாரு, பிடிச்சாரு ரன் அவுட். அப்படிதான் எக்ஸிகியூஷன். அவரும் அதே மாதிரி அடிச்சாரு. அது வந்து பர்ஃபெக்ட் எக்ஸிகியூஷன் அண்ட் பர்ஃபெக்ட்லி பிளான்டு. அண்ட் அது வந்து ஹேட்ஸ் ஆஃப் டு தம் அண்ட் பிரில்லியன்ட் மூவ். ரிங்கு சிங் வந்து நேத்திக்கு வந்து பயங்கரமான, தொட்டதெல்லாம் கரெக்ட். 6 அடிச்சாரு, 4 அடிச்சாரு, ஃபீல்டிங் பண்ணாரு, கேட்ச் பிடிச்சாரு. ஃபீல்டிங் ஒரு 10 பஞ்சு சேவ் பண்ணிருவாரு. சூப்பர், சான்ஸே கிடையாது. எல்லாமே அவர் வந்து பண்ணதெல்லாம் அதான் சொன்னேன், அவர்லாம் கோல்டு. ரிங்கு சிங் எல்லாம் அது வந்து ஹவ் யூ யூட்டிலைஸ் ஹிம் அப்படிங்கிறதா சொன்னல. அவர்லாம் அந்த 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 ஒரு இது இருக்கு அவருக்கு. பட் திருப்பி நான் அதே தான் சொல்லுவேன், இவங்க எங்கேயாவது ரெய்னிங் சாம்பியன் மாதிரி டீம் மாதிரி தெரியுதா? தப்பிச்சவன் போச்சான்னு ஆடுறாங்களே தவிர பேட்டிங் அப்போ இருக்கு. இவ்வளவு இது எல்லாருமே நேற்றுக்கு டீசன்ட் ஹிட்ஸ் இருந்தாலும் ஒரு ரன்ஸ் கொஞ்சம் ஷார்ட்டு என்னமோ ஆடுறாங்க. எனக்கு என்னமோ அவங்க இதுக்கு மேல ப்ரொசீட் பண்ண மாட்டாங்கன்னு தோணுது. இன்னொன்னு என்னங்க, வருண் சக்கரவர்த்தி வந்து அந்த பவுலிங் அந்த மிடில் அடிச்சாரு பாருங்க, அது கூட ஒரு ஃபண்டாஸ்டிக் டர்னிங் பாயிண்ட். அதாவது மொமெண்டம் வந்து நீங்க பார்த்தீங்கன்னாக்கா, ரஹானே வந்து நிறைய வந்து எடுக்கிறாரு விடுறாரு. அந்த மாதிரி சி ரசலுக்கு 4 ஓவர் இருக்குல்ல, அவனும் பயங்கரமா அடிக்கிறான். பராக் ஸ்பின் நல்ல பிளேயர் அவன். ஒரு ரசல் மின்டூட்டின்னு போடலாம்ல, அது பண்ண மாட்டேங்கிறாங்க. அது என்னன்னு தெரியல. அதே மாதிரி ஆர்ஆர் ஆல்சோ பிசி எல்லாரும் எழுதுறாங்க சோசியல் மீடியா, நீங்க பாருங்க. they are not bowling ஆர்ச்சர் 3 ஓவர், 2 ஓவர் வந்து வெறும் டிஃபென்சிவா போடுறாங்க 18-20ன்னு. அவர் விக்கெட் டேக்கிங் பவுலர், எடுத்த உடனே 3 ஓவர் போடணும், அவனே 2 ஓவர் போட்டு 11th ஓவர் போடலாம். ஸ்டார்க் எல்லாம் கொண்டுறாங்கல்ல, he will take wickets that they are not utilizing, they are not doing it the same. ரஹானே பண்ணிருக்கலாம் நேத்திக்கு இவர ரசல 2 ஓவர் மிடில் போட்டுருந்தானாங்க, பராக் அவுட் எடுத்துக்க சான்ஸ் இருக்குல்ல. ஏன் பண்ண மாட்டேங்கிறாங்க எனக்கு புரிய மாட்டேங்கிறது. என்ன அட்வைஸ் பண்றாங்களா உள்ள இருந்து, ட்ரிங்க் டேங்க் இருக்கா என்னன்னு எனக்கு ஐ எம் நாட் ஏபிள் டு. விக்கெட் டேக்கிங் போலர்ஸ் வச்சு ஆடணும் அப்படிங்கிறது வந்து கரெக்டா ஆடுறது ஜிடி தான், கரெக்டா மாத்துறாங்க, விக்கெட் எடுக்கிறாங்க. நான் வந்து முக்கியமான ஒரு கேள்வி கேட்கணும்னு வச்சிருந்தேன். இந்த ஷிம்ரன் ஹிட்மாயரை வச்சுட்டு என்ன பிரயோஜனம் எனக்கு புரியல. பட் நேத்திக்கு பரவாயில்ல, அடிச்சார் நிறைய. அது அது என்ன 120 ஸ்ட்ரைக் ரேட், 128 ஸ்ட்ரைக் ரேட். அது என்ன இல்ல இல்ல நேத்து 79 for 5 சம்திங் ஏதோ வந்தாங்க, அவுட் ஆனாங்கன்னா அப்படியே போயிடும் மேட்ச். ஷிம்ரன் ஹிட்மாயர் இவங்க எல்லாம் ரீடைன் பண்ணதுனால எந்த விதமான பிரயோஜனமும் இங்க காண்டவே இல்ல. எஸ்எஸ்பி ஜெய்சல் தான், சந்தீப் சர்மா கூட பரவாயில்ல, பட் இஸ் காட் இன்ஜோர்டு. பட் என்ன எனக்கு ஷிம்ரன் ஹிட்மாயர் வந்து ரொம்பவே சப்பாடு அடிச்சாரு, ரசல் அடிச்சாரு, எல்லா வெஸ்ட் இண்டீஸும் ஓரளவுக்கு சான்ஸ் கொடுத்தலாம் அடிச்சிட்டாங்க. நிக்கலஸ் பூரன் அடிச்சாரு, எவ்வளவு சான்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா மேட்சும் ஆடி இருக்காரு, ஒண்ணுமே பண்ணல. என்னமோ என்னன்னு புரிய மாட்டேது அந்த டீம்ல.
பட் so many games they lost. அங்க இருந்தே You know? பிளேயர் அமிச்சிருந்தோம் அவரை. ஆமா. நடந்து போடான்னு. அவர் வந்து அவரோட ரோல் ஆல்சோ ஐ திங்க் ரொம்ப பின்னால் பண்ற மாதிரி தோணுது எனக்கு என்னவோ. அவரை யார கிட்மேயர அவங்க வந்து they are not using it properly. நீங்க ஒண்ணு சொல்லுவாங்க, மொசல் பிடிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தாலே தெரியாதாங்க. இல்ல என்ன ட்ராப் பொறுத்த வேற பண்ணிட்டாங்க அந்த ஸ்கொயர் லெக்ல கேட்ச் போட்டு. நான் என்ன சொல்றேன், ஸ்ட்ரைக் ரேட் வந்து 100 120 வச்சிருந்தா என்ன அர்த்தம்? அதுவே வேஸ்ட். ஆகுது. அது வேஸ்ட். அது வேஸ்ட் வந்து 9 பால் ஆடி 3 ரன்ல இருப்பாரு. அதனால நமக்கு பெருசா அடிச்ச மாதிரி தெரியுது. பட் நேதி hats off to Russell. We have been talking about it for a long time and we are able to see first time when the team had 55 balls to play, 50 balls to play, he got 25 balls to play. சரி, ஓகே. அடுத்த மேட்ச் பஞ்சாப் கிங்ஸ் vs LIC பாப்போம். இது என்ன, what went wrong, what went right for both teams? See, toss very vital factor. என்னக்கா செகண்ட் bowlingல இன்னும் எக்கச்சக்கமா பவுன்ஸ், நீ பாத்தீங்களா சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்விங் எல்லாமே இருக்கும், கூலாவும் பயங்கரமா. அந்த ஆஷ்தீப் சிங் நான் சொல்றேன்ல, அவர் ஸ்ரேயஸ் ஐயர் பாருங்க, he going for a kill, 3 ஓவர் போட்டாரு, 3 விக்கெட் எடுத்தாரு at the top. See, you have to go for it. There is no point in just having your strike bowler bowling a defensive 18th over, 20th over, 19th over. It's a waste. நான் என்ன சொல்றேன், ஃபர்ஸ்ட் வந்து பஞ்சாப் பேட்டிங்க்கு வரும். பிரியன் ஷாரியாவை சொல்லி வச்சு தூக்கிட்டாங்க. இந்த ஆகாஷ் சிங் நல்லா ட்ராப் செம ட்ராப் நல்லா பண்ணாங்க, ஃபர்ஸ்ட் கிளாஸா பண்ணாங்க. நல்லா பண்ணாங்க. பிரபி சிம்ரன் சிங்கும் ஒரு இது கொடுக்குறாரு. நிக்லஸ் பூரன் போய் இந்த கேட்சை விட்டா என்ன இருக்கும்? ஆமா, அது வந்து பயங்கர வைட்டல் பாயிண்ட். அங்கதான் மேட்ச். அவர் ஃபார்ம் ஆஃப் த லைஃப்ல இருக்காரு அவரு. அண்ட் அதான் சொல்றேனே, அவங்க தைரியமா அடிக்கிறாங்க பாருங்க. இங்கிலீஷ் பாருங்க என்ன அடிச்சாருப்பா. அதுக்கும் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு விஷயம் சொன்னாரு சமி கவுண்டரியில. அபினவ் முகுந்தா இல்ல யோ மகேஸ்வரா சொன்னாரு. அவர் என்ன பண்ணுவாங்களாம், இல்ல பாபா அபர்ஜித் நினைக்கிறேன். சொல்றாரு, பஞ்சாப்ல வந்து சென்ட்ரல் விக்கெட்ல 5 மணி நேரம் டெய்லி யுவராஜ் சிங் வந்து அபிஷேக் சர்மாவுக்கும் பிரபி சிம்ரன் சிங்க்கும் சொல்லிட்டாராம், நீங்க வந்து ஒரே மெத்தட்ல தான் ஆடணும். டெஸ்ட் மேட்ச் இருந்தாலும் சரி, ஒன் டே ஆனாலும் சரி, T20 இருந்தாலும் சரி, 5 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களாம். 6 போட்டு அடி 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 அடிச்சுனே இருப்பாங்களாம். 5 hours ஒரே கேம் தான் ஆடுவாங்களாம், டெய்லி ஆடுவாங்களாம். அதனாலதான் அவங்களுக்கு அந்த மாதிரி அடிக்க வருது. அவங்க சொல்ற பேச்சு தான் கேட்பாரு அவரு. யுவராஜ் சிங் அது மாதிரி சொல்லி கொடுத்துட்டாரு அவங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது தெரியுது, அந்த நெட்ஸ்ல ஆடுற மாதிரி ஆடுறாரு. அது அது அந்த மெத்தடாலஜி எல்லாருமே பண்றாங்க இப்போ. ஆக்சுவலா தட் இல்ல MS has been doing this டொமஸ்டிக் from 2008. பெருசா டொமஸ்டிக்ல எல்லாம் ஆடுறது இல்ல. டொமஸ்டிக் கேம் இதெல்லாம் பெருசா ஆடுறது இல்ல. இதுதான் அவங்களுக்கு இல்ல. இது டெம்ப்ளேட் வந்து MS Dhoni 2008ல இருந்து பண்ணிட்டு இருக்காரு. இவங்க இப்பதான் பண்றாங்க. தோனி பத்தி பேசாதீங்க. எல்லாம் இப்ப என்ன பண்றாரு? இல்ல நான் என்ன சொல்ல வரேன், இது முதல்ல இதான் பண்ணுவாங்க. முதல்ல இருந்து இது அடிக்கிறது தான், த்ரோ டவுன் சொல்லிட்டு சுத்தினே இருப்பாங்க. சின்ன வயசுல எல்லாம் நம்ம சின்ன வயசுல எல்லாம் தண்ணி குடிக்க போனோம்னா, அப்பெல்லாம் இந்த ஃபில்டர் எல்லாம் ஒண்ணும் கிடையாது. RO எல்லாம் கிடையாது, வாட்டர் கிடையாது. நம்ம மேல தண்ணியை மேல இருக்கிறத கொஞ்சம் கொட்டிட்டு கீழே சாமிக்குன்னு அப்பதான் தண்ணி குடிப்போம். அது மாதிரி தோனி வந்து ஸ்பின்னர் இருந்தாலும் சாமிக்குன்னு அந்த 6 பால் விட்டுறாரு. எல்லாருக்கும் தெரியுது, சாமி கிட்டாம சாமி கண்ணை குத்துது. அது பயங்கர குரூஷலா இருக்கு. இப்பெல்லாம் அவர் 18th ஓவர் ஸ்பின் போடுறாங்க, அது வேற. இல்ல எல்லா டீமுமே ஸ்பின் போடுறாங்க. இப்போ எல்லாருக்குமே ஸ்பின் போடுறாங்க. கமிங் பேக் டு த கேம், இவங்க வந்து நல்லா எக்ஸிக்யூட் பண்ணாங்க அந்த இதை. பஞ்சாப் லுக்ஸ் லைக் a team to be beaten, you know. அந்த மாதிரி இங்கிலீஷ் இந்த மாதிரிலாம் இல்ல ஸ்ரீதர், நான் சொல்றேன் கேளுங்களேன். பஞ்சாப் வந்து சென்னை கேம்லயும் பிரியாணி ஷேராக்கு எத்தனை ஃபர்ஸ்ட் மேட்ச்ல விட்டோம். அவங்க நீங்க இப்ப பஞ்சாபோட விக்டரி எல்லாமே பாத்தீங்கன்னா நிறைய டிராப் கேட்சஸ் இருக்கு. இல்ல சான்சஸ் இருக்கு, அவங்க ஃபுல்லா சான்ஸ் கொடுத்தா அதே கம். இப்ப என்னோட இது என்னன்னா, நீங்க சான்ஸ் கொடுக்கலன்னா நம்ம என்ன பேசணும், அவங்க 160 தான் அடிப்பாங்க. 160 அவங்க டீம் டாப் ஆர்டர் ஆடலன்னா, ஸ்ரீயா ஐயரோ பிரபி சிம்ரன் சிங்கோ பிரியான் சாரோ ஆடலன்னா, they will only end up with 160, which is not enough.
அதுதான் மேல போக போக when they go to the playoffs it will come to cost them. இல்ல அது அது வந்து தட் ஃபேக்டர் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் குஜராத்துக்கும் இருக்கு, இவங்களுக்கும் இருக்கு. இல்ல குஜராத்துக்கு இருக்கு, பட் குஜராத்ல கொஞ்சம் பரவாயில்ல. ஏன்னா டவாட்டியா எல்லாம் ஆடுறதுனால கடைசியில வந்து அடிக்கிறாங்க. இஸ் கேப்பபிள் ஆஃப் ஸ்டேயிங் ஃபார் 20-30 பால்ஸ். ஷாருக் கான் 20-30 பால்ஸ். இல்ல 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 பாயிண்ட் நான் என்ன இது வரேன்னாக்க, குஜராத் தான் மேக்ஸ் நம்பர் 1, 2 and 3 they have scored 80% runs. இல்லையே அப்படி பார்த்தா சரி, ஓகே, நான் கன்சீட் பண்ணா கூட பவுலிங்ல இருக்குல்ல, ரபாடா வேற வந்துட்டு அவங்க போலிங் சம போலிங் தானே இருக்கு. ஹர்ஷதீப் தவிர வேற யார் இருக்கா? ஹர்ஷதீப் தவிர ஆளே இல்லையே. ஆமா, தட்ஸ் a point. பவுலிங் பிரார் வந்தாதான் சான்ஸ். பிரார் வந்து நீங்களும் நானும் பிரார் பேர்ல வைக்கிற கான்ஃபிடன்ஸ் அந்த டீம் மேனேஜ்மென்ட்க்கு இல்லையே. கரெக்ட். பட் இங்க ஆட மாட்டாரு. தர்மசரல் ஆட மாட்டாரு. சாஹல், ஹர்ஷதீப் 2 பேர் தான் இருக்காங்க. இல்ல Chahal, I think will bowl well outside as well as Brar will be there in the scheme of things. This is what I think because வெளில வந்துரும். இப்ப இது முடிஞ்சிரும், தர்மசரா முடிஞ்சிரும்ல அவங்களுக்கு. நம்ம சொல்றோம் அவங்க எப்படி பண்றாங்கன்னா, அன்னைக்கே பாத்தீங்கன்னா பிராரை வந்து பவர் பிளேல 2 ஓவர் போட்டு தான் வச்சுக்கிறாங்க. அவங்க மிடில் ஓவர்லயோ இல்ல இதுக்கோ வச்சுக்கிறது இல்லை. அவங்க பவர் பிளேல போடுறதுக்கு தான் அவங்க அந்த அந்த ஸ்லாட்டை ஸ்பிக் தான் வச்சுட்டு இருக்காங்க. இப்போ மார்க்கஸ் ஸ்டாய்னிஸ் கினிஸ் வந்தாங்கன்னா 2 ஓவர் அங்க போடலாம்னு பாப்பாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆக்சுவலா மேக்ஸ்வெல் ரீப்ளேஸ் பண்ண தான் பாக்குறாங்க அவங்க. அந்த ஸ்டாய்னிஸோட bowling may be a weak link for them actually. என்ன பொறுத்த வரைக்கும் அது it can prove to be very crucial. இங்கிலீஷோட ஆட்டம் வந்து நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தேன் இப்போ. பட் அவரும் ரொம்ப சான்சியா தான் இருந்தது. இல்ல இல்ல அவரு ஸ்ட்ரைக் ரேட் நல்லா இருக்கு. அவரு ஆக்சுவலா ஓபனரா வந்துட்டோம். ஸ்ட்ரைக் ரேட் இருக்கு. இட் டிட் லுக் லைக் a settled பிளேயர்னு. ஒரு மார்ச் ஆன மாதிரியோ இது மாதிரியோ இல்ல, அந்த அளவு இல்ல. அடிக்கிறாரு. அவரோட டைப்பே அப்படிதான். அவர் வந்து டோட்டலி லைக் நான் சொன்னேன் இல்லையா உங்கள்கிட்ட மைக்கேல் வெலட்டா பாத்துருக்கீங்களா? நம்ம பார்த்தோம் இல்லையா, அவரு மாதிரி பயங்கர லிம்பிள் ஃபுட்டட். எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேயர். ஆமா, அந்த லெஃப்ட் ஆஃப் ஸ்வீப் அடிக்கிறாரு பாருங்க. அவரு 6 அடிக்கிறாரு. அது ஃபாஸ்ட் பவுலரை அலட்சியமா இந்த வீசுற மாதிரி வீசுறாரு. இந்த மாதிரி டேலண்ட் எல்லாம் இருக்கு. நான் அதை நான் கொஸ்டின் பண்ணல. பட் நான் என்ன சொல்றேன்னா, டாப் ஆர்டர் ஃபெயில் ஆன உடனே அந்த டீமுக்கு டு சேஃப்டிக்கு எடுத்துட்டு போற ஸ்கோர் எடுத்துட்டு போற மாதிரி மாட்டிஸ்னா ஒரு 80 90 அடிச்சுட்டு வராரு. இல்ல அதான் டெம்ப்ளேட் ஆஃப் பாண்டிங். எப்படின்னாக்க நீ டாப் ஆர்டர்ல போய் அவுட் ஆனா பரவாயில்ல, 4 பால் ஆனா டிக்ஸ் அடிக்கிறாராம். அந்த மாதிரி வச்சிருக்காரு டீம் அவரு. பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும், போலிங்கை பொறுத்த வரைக்கும் ஐ அக்ரி வித் யூ, தே ஆர் நாட் ஸ்ட்ராங் இன் போலிங். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னாரு ஸ்ரேயஸ் ஐயர் இன்டர்வியூ இல்லையா, நான் ஆல்ரெடி சொன்னேன், எங்களுக்கு வந்து டிஃபென்ஸே ஆட தெரியலங்கிறாரு அவரு. அது இட்ஸ் எ கன்சர்ன் தான் சொல்றாரு அவரு. அப்போ அந்த மாதிரி பிளேயர் ஒருத்தர் வச்சுக்கணும் அவங்க, இன்சூரன்ஸ் மாதிரி. ஏன்னா ஃபார் எனி டே எப்பவுமே ஒரு பிளேயர் பத்ரிநாத் மாதிரி ஒரு பிளேயர் வச்சுக்கணும் அவங்க. சஷாங்க் சிங் பரவாயில்ல. சஷாங்க் சிங் வந்து கிரிக்கெட் அவர் வந்து அவர் டாப்ல வாசு. அதுக்குதான் வந்து என்ன பண்றாரு இப்ப இங்கிலீஷ் வந்து இந்த மரதரம் சரவால அப்படிதான் பவுன்ஸ் இருக்கும், நம்பர் 3 ஆடுவாரு. மோஸ்ட்லி தே வில் பெர்சிஸ்ட் வித் தட் ஒன் அண்ட் ஸ்ரேயஸ் வில் கம் நம்பர் 4 டு பிளே ஸ்பின்னர்ஸ் as well as டு ஸ்டடி த இன்னிங்ஸ். அதுதான் அவங்க ஸ்கீம் ஆஃப் திங்ஸ் திங்க் பண்றாங்க. ஏன்னா மேக்ஸ்வெல் போயிட்டாருல்ல இப்போ இன்பிட்வீனு. ஸ்டாய்னிஸ் வந்து ஒன்ஸ் அகைன் 15th ஓவர் அப்புறமா தான். அதுக்கு முன்னால அனுப்புறது அர்த்தமே கிடையாது, தப்பாயிடும் பண்ணாக்கா. சரி, இப்படிதான் வச்சுட்டு இருக்காங்க. எல்எஸ்ஜி பக்கம் வாட் வென்ட் ராங், வாட் வென்ட் ரைட்? நத்திங் வென்ட் ரைட் ஃபார் தம் ஆக்சுவலி ஸ்பீக்கிங். பந்து பார்த்தா வச்சுக்கோ பார்க்கறதுக்கே கேவலமா இருக்கு, நம்பர் 1. நம்பர் 2 என்னன்னாக்கா அவங்க போலிங்கை நீங்க பாத்தீங்கன்னாக்கா நல்ல பொட்டன்ஷியல் இருக்கு. பந்து நம்ம பிளேம் பண்ண முடியாது. 5 பேர் ஆஃப் சைட்ல வச்சுட்டு லெக் சைட்ல போடுறாரு அவேஷ் கான். என்ன பண்ண முடியும் உங்களால? ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால திட்டினாரு பந்து. யூ கேன் சி அனிமேட்டட் டிஸ்கஷன்ஸ். அண்ட் என்னையா உங்களை நம்பி இப்படி வைக்கிற செட் பண்றேன். ஜகீர் கான் வேற இருக்காரா பவுலிங் கோச்சா? ஆமா, சி இந்தியன் இப்படி இது எப்படின்னாக்கா ஆல் நியூ ஃபாஸ்ட் பவுலர்ஸ், இவங்களும் அக்ரெசிவ் டைப்பு. இவங்க தே ஆர் லேர்னிங் இன்டு பவுன்சி விக்கெட்டு போர்டு என்ன போட தெரியல, அவங்களும் அக்ரெசிவ் அடிக்கிறாங்க. இவங்களுக்கு என்ன பண்ணுறதே தெரியாம தப்புன்னு தே காட் அனவேர் எவ்ரிபடி. ஸோ அது வந்து லேர்னிங் ப்ராசஸ் தான் அவங்களை பொறுத்த வரைக்கும். இது வந்து
பிளேம் என்னன்னா இவங்க எக்கச்சக்கமா கேட்சிங் விட்டு போலிங்கும் விட்டானுங்க, கண்ணாமலாம் அடிச்சிட்டாங்க அவங்க, அவ்வளவுதான். இல்ல அந்த அதுதான் பவர் போச்சு. ஆனா போயும் பதோனியோட வச்சு சம்பந்தம் வச்சு 200 வந்துட்டாங்க ஆல்மோஸ்ட். அவ்வளவுதான். அதுதான் சொல்ல வரேன் நான். அதுக்குதான் பாறேன் நான். இவ்வளவு ஃபெயிலியர் ஆகியும் they lost only by 34 runs, which is a commendable performance if you technically look at it. யாராவது மில்லருக்கோ யாரோ பட்டு இருந்ததுனாக்கா ரொம்ப கிட்ட கொண்டு வந்துருப்பாங்க, வின் பண்ணிருக்க மாட்டாங்க, 10 தோத்துருப்பாங்க. அவங்க பயந்துருப்பாங்களே இவங்க. அதுல தான் மூவ் நான் சொல்றேன், பிரில்லியன்ட் மூவ் டு போல் Ashdeep 3 overs. He took the wicket, he went for the kill. You see, அந்த மாதிரி தான் நீ அடிக்கிற பேட்ஸ்மேன் நீ எடுத்துடணும் அவுட், அப்புறமா யூ ஆர் ரீசனபிளி சேஃப். மற்றவங்க அடி ஒன்றும் அடிச்சாலும் கேட்சப் கேம் தான். ஏன்னா ஒரு ரெண்டோ தள்ளி ஆடுவாங்க, இப்போ அடிக்க வேணாம் அப்படின்னு, அது டிஃபரன்ஸ் ஆயிடும் கட்சியில. ஏன்னா 7th over 8th over யூ கேனாட் கோ. அவங்களுக்கு வந்து திக்வேஷ் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லா போடுறாரு, கான்ஃபிடண்டா போடுறாரு, அகைன்ஸ்ட் என்ன சிச்சுவேஷனையும் போடுறாரு. ஐ லைக் ஹிஸ் ஆட்டிடியூட். அதான் யாரோ சம்படி commented no that soon he will play for கும்பலே சொன்னாங்க நினைக்கிறேன். somebody said that very soon he might play for India. இல்ல எனக்கு இந்த விப்ராஜ் நிகமும் இவங்க 2 பேரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு, திக்வேஷ் சிங் ராத்தியும். எனக்கு தெரிஞ்ச யூட்டிலிட்டி வைஸ் பாத்தீங்கன்னு வச்சுங்க, இந்தியாவில் நடக்கிற T20 வேர்ல்ட் கப்புக்கு we should play விப்ராஜ் நிகம். ஏன்னா இஸ் a very good batsman. ஆக்சுவலி அவர் அடிக்கிற அந்த மாதிரி ஷார்ட்ஸ் இருக்குல்ல, அது அப்படி பிடிக்க முடியாது. ஒரு மாதிரி கர்வாயின் போகுது பாயிண்ட்டுக்கு கலிக்கு நடுவில், இப்படி வித்ரா பண்ணி இப்படி அடிக்கிறார். SRSDC பத்தி அதை பேசுவோம். ஓகே. ஸோ இவங்களோட இது அப்படிதான், LSG அவ்வளவுதான். அவங்க வந்து பாவம் வந்து பேத்தட்டிக்கா இருக்காங்க டீம் பாத்தீங்கன்னாக்கா. இதுதான் நான் சொன்னேன் முதல்லயே, முதல்ல நான் என்ன சொன்னேன், they are dependent too much on Puran. And Puran flat wicketsலாம் அடிக்க ஆரம்பிச்சிருவாரு. அதனால they are going to weakness also. அந்த யார்கர்ல முன்னாடி ஓட்டிட்டாரு, அந்த பவுன்சர் 2 வாட்டி ஓட்டிட்டாரு, புரியுதா? மத்தான அடிச்சிட்டாரு. So people will basically bowl to your weakness only. You have to come up with something. இது கிரிக்கெட் தான் எவால்வ் ஆகும், கிளாரிங்கா தெரியும் எப்போதுமே. அது வந்து இன்டர்நேஷனல் சர்க்கியூட்ல நீங்க பாத்தீங்கன்னாக்க ஒருத்தன் போட்டு காமிச்சானாக்கா அவ்வளவுதான். இந்த யூனிஸ் கான் இருந்தாரு பாகிஸ்தான் வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியால, என்னாச்சு, பவுன்சர் ஷாமி போடுவாரு, அடி வாங்குவாரு, கிளவ் பட்டு ஹெல்மெட்ல பட்டு பிடிப்பாரு கேட்ச். யாரு? தோனி. அவங்க வேர்ல்டு கப் நடக்குது எல்லாரும் பார்த்துட்டாங்க, அதுல இருந்து அப்படியே டிராப்ட் அவர் யூனிஸ்கான். ஏன்னா அவர் ரிஃப்ளெக்ஸ் கம்மி ஆயிடுச்சு, எவ்ரிபடி ஸ்டார்ட் போலிங் பவுன்சர் டு ஹிம். ஸோ எப்படின்னாக்கா இந்த மாதிரி IPL எல்லாரும் பார்ப்பாங்க, ஏதாவது வீக்னஸ் அதுக்கே தான் போடுவாங்க போலிங்க. நீங்க வந்து வீக்னஸ் கரெக்ட் பண்ணலனாக்கா சான்ஸே கிடையாது. சிவம் துபே தான் ஆச்சு. ஆமா, போடுறாங்க. எக்ஸாக்ட்லி. ஓகே, நம்ம அடுத்தது SRH வர்சஸ் DC போவோம். சில அந்த சில பிட்ச் வந்து எந்த பிட்ச் எடுக்க போறாங்கன்னு தெரியல. அவங்க மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, பிட்ச் நம்பர் 2 தான் ஆடுவாங்க இன்னைக்கு, புரியுதா? So they'll go for wicket number 2 where it will be a batting wicket. அதுதான் அவங்களுக்கு சான்ஸ் வின் பண்றதுக்கு. பேட்டிங் ஆடுறோமோ போலிங் செகண்ட் பேட்டிங் ஆடுறோமோ, செகண்ட் பேட்டிங் தான் ப்ரிஃபர் ஆக்சுவலி, சேஸ் பண்றது ஈஸின்னு பண்ணுவாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இவங்க DC வந்து அக்ஷர் பட்டேல் வந்து லெஃப்ட் ஹேண்டர் இருக்காங்க, நான் போட மாட்டேன். அக்ஷர் பட்டேல் நியூ பால்ல போடணும், he will take wicket. I am telling you. இந்த மேட்ச் அப் நம்ம பண்ண பைத்தியகார்த்தனம், 2 லெஃப்ட் ஹேண்டர், இதெல்லாம் மட்டமான தியரி ஆக்சுவலி. அது என்னன்னே புரியல எனக்கு. அப்பதான் உனக்கு சான்ஸ் ஆஃப் டேக்கிங் விக்கெட் ஆல்சோ. இப்போ என்ன 11 இருக்கும்னு நினைக்கிறீங்க? யாருக்கு? SRH சேஞ்ச் தான் பண்ணுவாங்களா? SRH அதே 11 ஆடுவாங்க. என்னக்கா உங்களுக்கு வந்து அந்த விக்கெட் விட்டு அஷா ஆடுவார், எப்படிதாலும் ஆஸ் யூஷுவல் செட் ஆயிட்டாரு இவரு ஸ்ரீலங்கன். உனட்கட் ஆடுவாரு, ஷாமி உனத்கத், இதே டெம்ப்ளேட் தான் அவங்க. இதான் அவங்க டீம், இதான் அவங்க எடுக்க முடியும். வேற யாரும் எடுக்க முடியும் உங்களால? யாரும் எடுக்க முடியாது. ஈஷான் மலிங்கா இருக்காரு, ஈஷான் மலிங்கா கமிண்டோ மெண்டிஸ் தான். இல்ல அவர் எடுக்க மாட்டாங்க, ஏன்னா ஃபாரினர் இப்போ ஆல்ரெடி இருக்காருல்ல, கமிண்டோ மெண்டிஸ் தான் ஆடுவாரு. ஏன்னா அவர் யூட்டிலிட்டி இல்ல உனக்கு, லெஃப்ட் ஆர்ம் போடுவார், ரைட் ஆர்ம் போடுவாரு.
ஸோ இட் இஸ் யூட்டிலிட்டி ஃபார் ஹிம் அண்ட் ஆல்சோ he batted, he fielded very well. ஒரு மொமெண்டம் கிடைச்சதுல கண்ணாவனே கேட்ச் பிடிச்சிட்டாரு சென்னையிலேருந்து அவர் சீல் பண்ணிட்டாரு அவரோட டீம்ல பிளேஸ். டிசி டீம்ல முகேஷ் குமாருக்கு பதிலா மோஹித் ஆடலாமா? இந்த விக்கெட்ல மோஹித் ஆடுறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஏன்னாக்கா ஒரு பக்கம் சைட் அந்த விக்கெட் நம்பர் 2 ஆனா ஒரு பக்கம் பவுண்டரி லாங், அந்த பவுன்சர் போடுவார் பாருங்க, அங்க அடிச்சு உக்கடிச்சுனா அவுட் ஆயிடுவாங்க. ஸோ தே மைட் யூ டூ தட் ஒன், மோஸ்ட்லி தே வில் டூ தட் ஒன். அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் விப்ராக் நிகாம் டு போல் வெல் இன் திஸ் விக்கெட், பிகாஸ் விக்கெட் போட்டோன்னா விக்கெட் எடுத்து சான்ஸ் இருக்கு. அண்ட் அவரு பயங்கர ஃபர்ஸ்ட் கிளாஸ் கிரிக்கெட்டர் ஆக்சுவலி. நீங்க பாத்தீங்கன்னாக்கா அசுதோஷ் அண்ட் விப்ராக் நிகாம் வெரி குட் கிரிக்கெட்டர். KL Rahul should come to the party. What is அவர் இந்த விக்கெட் அடிப்பாரு, நல்ல பேட்டிங் விக்கெட் தான் அது. இவங்க பேட்டிங் விக்கெட் போட்டாங்கன்னாக்கா அவங்க அடிச்சிருவாரு. ஸ்கோர்ஸ் ஈவன் கருண் நாயர், என்ன ஈவன் கருண் நாயர் விக்கெட் நம்பர் 2னாக்கா 220 போகும். விக்கெட் நம்பர் 2னாக்கா இல்ல டர்னிங் ட்ராக் அந்த மாதிரி இருந்ததுனாக்கா ரொம்ப கம்மியா தான் போகும். ஏன்னா அதாவது ஹைதராபாத் கிட்டனா திஸ் வே ஆர் தட் வே, எய்தர் 170 இல்ல 220, இந்த மிடில்லாம் வராது. ஏன்னா அவுட் ஃபீல்ட் பறக்கும் அந்த சம்மருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடிச்சா போர் தான். ஃபர்ஸ்ட் பேட் பண்ணா they might win, சேஸ் பண்ணா they will be under pressure. சேஸ் பண்ணா தோக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. அப்படியா சொல்றீங்க? எனக்கு எல்லாம் சேஸ் பண்ணா தான் உங்களுக்கு சான்ஸ் இருக்கு. இல்ல ஹெட் எல்லாம் ஸ்டார்க் has taken head a lot of times. டாப் அதே டாப் தான். ஸ்டார்க்கு இஷான் கிஷன் அபிஷேக் சர்மா, இது 3 எடுத்துட்டீங்கன்னா அவங்களோட இதுவே போச்சு. இல்ல அவங்களோட டெம்ப்ளேட் நீங்க பாத்தீங்கன்னாக்கா இன் ஹைதராபாத் கிளாசன் கம்ஸ் அப் வெரி வெல் ஆக்சுவலி. கேம்ல இருந்தாங்கன்னா ஒரு 35 பால் 85 அடிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். பட் ஸ்டில் நாட் அப்பயும் பத்தாதுங்கிறீங்களா? இல்ல பட் he has won many games like that chasing. பட் பாப்போம். ஆனா அந்த லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அவுட் ஆவர். மத்த யாருமே சரியா ஆடுறது இல்லையே. நிதிஷ் ரெட்டி, அந்த அனிகேத் வர்மா, இவங்கெல்லாம் ஏதோ ஆடுறாங்களே தவிர, பட் அதை ஒரு இதுவா எடுத்துட்டு போய் ஃபினிஷ் பண்றதுங்கிறது தனி ஒரு மேட்ச். பார்த்தா பராக் கூட அவ்வளவு நல்லா கொண்டு வந்தாரு, சுபம் துபாய் நல்லா தான் ஆடினாரு, பட் அது ஃபினிஷ் சரியில்லையாப்பா அப்படிங்கிறாங்களே. அதான் சொல்ல வரேன், ஃபினிஷ் பண்றது தான் மெயின் மேட்ச்ல. அது என்ன ஆடி என்ன பிரயோஜனம், கடைசியில வின் பண்றியாங்கிறதா கணக்கு. அதுலதான் எல்லாரும் கோட்டை விடுறாங்க. அதுதான் பெரிய விஷயம் எப்போதுமே. அது ஆஸ்திரேலியன் டீம்லயே அந்த லெஃப்ட் ஹேண்டர் ஒருத்தர் இருந்தாரு, பெவன் மைக்கேல் பெவன். இப்போ அவ்வளவு பிளேயர்ஸ் எல்லாம் இருந்தாங்களே தவிர எவனுமே ஃபினிஷ் பண்ண மாட்டான். பெவன் தான் நல்லா ஃபினிஷ் பண்ணுவாரு. ஃபினிஷிங் அப்போ வந்து அவங்க வந்து தேர் நாட் அக்ரெசிவ் டைப் ஆல்சோ. வந்து பவுண்டரில பெரிய பவுண்டரி எல்லாம் விக்கெட் வரத பாத்துருக்கோம். ஒன் டே கேம் சைமன் ஒரு போலிங்ல ஒரு இது பண்ணாரு, டீன் ஜோன்ஸ் வந்து ஒரு பேட்டிங்ல இது பண்ணாரு, கிரேட் பேட்ச் ஒரு இதை கொண்டு வந்தாரு. இது மாதிரி நிறைய பிளேயர்ஸ் அந்த பொறுத்து நியூ டைமென்ஷன் வந்து ஒரு புது விண்டோ ஓபன் பண்ணி விடுவாங்க, இல்ல டோர் ஓபன் பண்ணிடுவாங்க. ஜெயசூர்யா, கல்வித்தரனா, ஸ்ரீகாந்த் எல்லாம் ஒரு எரா, வாசிம் அக்ரம் போலிங் எல்லாம் ஒரு புது டைமென்ஷன், ஒரு டோர் டைமென்ஷனை திறந்து விடுவாங்க. அது பிரகாரம் பின்னாடி எல்லாம் நுழைவாங்க அந்த இதுல. அது மாதிரி அதுதான் கேம் evolvement of the game. That's what அது பார்க்கணும். ட்ரெண்ட் அது மாதிரி வந்ததுன்னா people should be able to follow that, identify exactly, and connect the thing how it does, basically evolved what is the thing அப்படினு. இப்ப full power game வந்து ரொம்ப சேஞ்ச் ஆயிடுச்சு. அந்த 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 8 பால் 10 பால் இருந்தாலும் நேத்து பாத்தீங்கன்னா ரிங்கு சிங் கூட இருந்து அடிச்சாரு. அந்த அவரோட விண்டோ வந்து ரொம்ப லோ, 6 பால் தான் இருந்தது. அதுல he was able to make a contribution. This is not the first time he is doing. Time and again every 3 games ஒரு கேம் அடிக்கிறாரு. அது வந்து நோட் பண்ணணும் இவங்க. ரெக்கார்ட் பண்ணிருக்கோம் 50% தோனின்னு சொல்லிருக்கேன் நான். ஆமா, அதாவது டெனாசிட்டி, சூப்பர் டெனாசிட்டி. அதாவது ஹங்கர் டு வின்ங்கிறது பாருங்களேன், செம்மையா மூஞ்சிலே தெரியும், ஃபீல்டுல தெரியும். இந்த ஷாருக் கான், டவாட்டி எல்லாம் ஒரு 6 அடிக்கிறாங்க, 4 அடிக்கிறாங்க, அப்படியே அதுலயே சந்தோஷமாயி போயிடுறாங்க. சாட்டிஸ்ஃபைடு. அந்த ஹங்கர் இல்ல, இவருக்கு ஹங்கர் இருக்கு பாருங்க, ஹங்கர் டு பெர்ஃபார்ம் இருக்கு பாருங்க. ஹேங்கர் ஆன். அந்த மேட்ச் ஃபர்ஸ்ட் மேட்ச் அடிச்சாருல்ல, 34 பால்ஸ் வந்து 84 அடிச்சாரு, 80 அடிச்சாரு. ஆமா, அது முதல்ல சரியா ஸ்கிராட்சே தான் ஆடிந்தாரு. நானும் சரியா ஆடல, எதுக்கு வச்சிருக்காங்கன்னு நினைச்சேன். பட் அப்புறம் அந்த இன்னிங்ஸ்க்கு அப்புறம் ஐ சேஞ்ச் மை மைண்ட் அதை பார்த்தப்போ.
See, நீங்க வந்து ஒரு ஒரு ஃபைன் ஆஸ்பெக்ட் ஆஃப் இன்க்ளூசிங் யூ டு நோட். என்ன பண்ணுவாரு, பிட்வீன் எவ்ரி பால் க்ளவ்ல அட்ஜஸ்ட் பண்ணி க்ளவ் இதெல்லாம் பண்ணி இப்படி இப்படிம்பாரு. அதாவது எப்படின்னாக்கா எல்லாம் கரெக்டா இருக்கணும் அவருக்கு. சரி, அதாவது he wants to focus and hit or எனக்கு execute his plans. எனக்கு ஒண்ணு பிடிச்சிருந்தது. சுமன் துபே கூட அந்த ஆர்சிபி மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பால் அப்படியே கொஞ்சம் மேனிஃபெஸ்ட் பண்ண மாதிரி கண்ணை மூடின்னு இது பண்ணி அடிச்சாரு ஒரு 6. அதே இது பண்ணி அடிச்சிருந்தாருன்னா பரவாயில்ல. பட் அது பண்ணல. அது எல்லாருக்குமே நிறைய குட் குவாலிட்டிஸ் இருக்கு. அது என்னன்னா ஒரு சில டைம்ல நமக்கு என்ன நமக்கு விஷுவல்ஸ் சொல்றேன், விஷுவல்ஸ் பத்தி பார்க்கும்போது ஒரு அந்த 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 இன்டென்சிட்டி வந்து இருக்கா மாதிரியே தெரியல அவங்களுக்கு. ஏதோ ஆடுறாங்க. இப்போ வந்து கேஎல் ராகுலும் பாருங்க, ஸ்ரேயஸ் ஐயரும் பாருங்க, ஏதோ தரணும் ஆடுறாங்க ஒரு மாதிரி. அது அந்த ஃபினிஷ் பண்ணணும் அப்படிங்கிற ஆட மாட்டேங்கிறாங்க. அது ஏன்னே தெரியல அவனுக்கு. ரொம்ப கேஷுவல். யூ கான் பி சோ கேஷுவல். தட்ஸ் வாட் ஐ மீன். சரி நம்ம நாளைக்கு சொல்ல பார்ப்போம். டைம். தேங்க்யூ. இல்ல இல்ல, இது இது யாருக்குன்னு நான் சொல்லவே இல்லை. நம்ம அதான் நான் சொன்னேனே, எஸ்ஆர்ஹெச் வந்து சேஸ் பண்ணா தோக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் டிசி will win this game. DC has to Because they want to they are rounded team. must win game. Rounded team. My expectation is Karun Nair will score runs. Law of averages, he has to score runs. So this is what I think. எனக்கு என்ன தோணுதுன்னா, எஸ்ஆர்ஹெச் has nothing to lose. அதனால ஃப்ரீயா விளையாடலாம். they might. அதனால ஃப்ரீயா தான் ஆடுவாங்க. பயந்து ஆடுவாங்க. DC பயந்து ஆடினாங்கன்னா தோத்துருவாங்க. ஆமா, அது 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 goes without saying. It goes without saying. But I expect DC to win easily because இவங்களுக்கு மிடில் ஆர்டர் ஒன்றும் கிடையாது, மிடில் ஆர்டர் போலிங் ஒன்றும் கிடையாது, ரெண்டுமே கிடையாது. அவ்வளவுதான். ஓகே, சரி. ஓகே. ஓகே.